Hi students, next நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா acceleration due to gravity. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்னா அத புவியீர்ப்பு முடுக்கம். நம்ம பூமியோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஒரு பொருள் எவ்வளவு வேகமா கீழே வருது அப்படிங்கறத பத்தி பேசுறது என்னது புவியீர்ப்பு முடுக்கம். முடுக்கம்ங்கிறது என்னது அந்த வெலாசிட்டி மாறுறது. நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஒரு பொருள் அதோட வெலாசிட்டியை வந்து மாத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுறது என்னது புவியீர்ப்பு முடுக்கம், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அது எப்படி இருக்கும், அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது, அது எதை பொறுத்து மாறும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உள்ள போயிடலாம். The force of attraction exerted by the earth on a body is called gravitational pull or gravity. ஜஸ்ட் ஒரு பொருள் மேல நம்ம பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பட்டு அதை அட்ராக்ட் பண்ணி இழுக்குது இல்லை, அந்த ஒரு பேருக்கு அதுக்கு பேர் தான் என்னது கிராவிடேஷனல் புல். அதை வந்து நம்ம பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈர்ப்புன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, ஈர்க்குது அப்படிங்கிறது கிராவிடேஷனல் புல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் என்னன்னு சொல்லுவோம் கிராவிடேஷனல் புல் ஆர் கிராவிட்டி. ஒரு பொருளோட ஆக்சலரேஷன் இந்த கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஒரு பொருளோட ஆக்சலரேஷன் இந்த கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த கிராவிட்டினால ஒரு பொருள் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் acceleration due to gravity. The acceleration produced in the motion of the body under the effect of gravity. இந்த கிராவிட்டினால ஒரு பொருளோட acceleration இருக்கு. ஓகேங்களா? இஸ் கால்ட் the acceleration due to gravity. இதோட லெட்டர் வந்து ஸ்மால் ஜில டினோட் பண்ணுவோம். acceleration due to gravity ஸ்மால் ஜில டினோட் பண்ணிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை கேபிட்டல் ஜில டினோட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் என்னன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்னது F equal to gm இன்னொரு ஸ்மால் m பை ஆர் ஸ்கொயர், ரெண்டு மாஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், இந்த கிராவிட்டிக்கான ஃபார்முலா வந்து நம்ம டெரைவ் பண்ணும்போது ஜஸ்ட் இதுதான் எர்த் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா இதோட மாஸ் கேபிட்டல் எம்னு வச்சுக்கிறேன். அதோட சர்ஃபேஸ்ல ஸ்மால் எம்ங்கிற இன்னொரு மாஸ் இருக்கு. ஓகேங்களா? இன்னொரு மாஸ் இருக்கு. இது ரேடியஸ் வந்து நமக்கு பூமியோட ரேடியஸ் நான் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அதோட கிராவிட்டி எங்க இருக்கும், ஜஸ்ட் சென்டரை நோக்கி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஆமாங்களா? சென்டரை நோக்கி இருக்கும். அப்ப எம் இன்ட்டு ஜி அதோட வெயிட். எம்ங்கிறது என்னது, இந்த இடத்துல கேபிட்டல் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எர்த். அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ 5.98 into 10 power 24. ஓகேங்களா? அப்ராக்சிமேட்ல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 6 into 10 power 24 kg அப்படிங்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ. அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் எர்த் அதோட வேல்யூ என்னன்னா 6.4 into 10 power 6 மீட்டர் அல்லது 6400 into 10 power 3 கிலோமீட்டர்லையும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? மீட்டர்லையும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், கிலோமீட்டர்லையும் சில சம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். 6400 into 10 power 3 கிலோமீட்டர்னு சொல்லலாம், இல்லைனா 6.4 into 10 power 6 கிலோமீட்டர் ரேடியஸ் ஆஃப் எர்த். நெக்ஸ்ட் நார்மலாக நமக்கு ஃபோர்ஸ், அந்த பொருளுக்கு மேலே ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ் என்னது ஃபோர்ஸ் இன்ட்டு அதாவது அவரோட ஆக்சலரேஷனோட வருது. ஆமாங்களா? அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நம்ம நியூட்டன் லாவில் பார்த்துருப்போம். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் என்னது, இந்த இடத்துல கிராவிட்டியோட ஆக்சலரேஷனில் அந்த பொருள் கீழே வரப்போகுது. அப்போ நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், mg ஈக்குவல் டு gmm பை ஆர் ஸ்கொயர். நமக்கு இந்த எம்மும் கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன கிடைக்கும், g ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஈக்குவல் டு gm பை ஆர் ஸ்கொயர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகேங்களா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஈக்குவல் டு gm பை ஆர் ஸ்கொயர். இந்த எம்ங்கிறது என்னது மாஸ் ஆஃப் த எர்த் இந்த இடத்துல. ஓகேங்களா? நம்ம பூமியை பற்றி பேசும்போது மாஸ் ஆஃப் எர்த். இது வேற ஏதோ ஒரு பிளானட்டை பற்றி பேசணும்னா அந்த பிளானட்டோட மாஸ். ஒரு பொருள் கீழே விழுது அப்படின்னா அந்த பொருள் கீழே விழுறதோட கிராவிட்டி, அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த பொருளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது கண்டிப்பாக ஒன்லி அந்த மாஸ் ஆஃப் த பிளானட். எந்த பிளானட்ல அது வந்து விழுதோ இல்லை வேற ஏதாவது பெரிய பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட அட்ராக்ஷன்னால அது அங்கே வருதுன்னா அந்த பொருளோட மாஸையும் அந்த பொருளோட அந்த ரேடியஸையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்குமோ ஒழிய அந்த கீழே வர அந்த ஒரு பொருளை டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஜியோட வேல்யூ நம்ம நார்மலாக என்ன எடுத்திருப்போம், ஏற்கனவே நிறைய யூனிட்ல பார்த்துருப்போம். அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், இல்லைனா அப்ராக்சிமேட்டாக சில இடத்துல நம்ம 10ன்னு எடுத்திருப்போம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. நெக்ஸ்ட் இதே ஃபார்முலாவை ஒரு பிளானட்டோட டென்சிட்டியை வச்சு கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகேங்களா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் எழுதணும், அடர்த்தியில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், நமக்கு டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும், டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். அப்போ மாஸ் மட்டும் வேணும்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஓகேங்களா? வால்யூம் நம்ம பூமி வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் தான், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பூமி வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சாலிட் ஸ்பெரிக்கல் அப்படின்னு தான் நம்ம வந்து சாலிட் ஸ்பியர் அப்படின்னு நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணியிருப்போம். அப்போ அதுக்கான வால்யூம்க்கான ஃபார்முலா 4/3
பை ஆர் கியூப் ஆமாங்களா 4/3 பை ஆர் கியூப் இன்ட்டு ரோ. இதை நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல மாஸோட வேல்யூக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம ஜஸ்ட் இதை கேன்சல் பண்ணிட்டு இங்கே ஒரே ஒரு ஆர் மட்டும் தான் இருக்கும், மீதி கேன்சல் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கும் 4/3 பை ரோ ஜி ஆர். இதுதான் என்னது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில். ஓகேங்களா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கான ஃபார்முலா இதை பேஸ் பண்ணியும் சில சம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? அந்த ஸ்மால் ஜி, அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ், ரேடியஸ் அண்டு டென்சிட்டி ஆஃப் த பிளானட். எந்த பிளானட்ல வந்து அந்த பொருள் விழப்போதோ, இல்லை ஒரு பிளானட்டோட அந்த கிராவிட்டினால ஒரு பொருள் கீழே விழுது அப்படின்னா அந்த பிளானட்டோட மாசு, ரேடியஸ், டென்சிட்டியை தான் வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்கும்? இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கும். எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது? இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ், ரேடியஸ் அண்ட் டென்சிட்டி ஆஃப் த பாடி பிளேஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஜஸ்ட் அந்த ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸில் இருக்குது, இல்லை ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்குது, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. பட் அந்த பொருளோட எந்த பொருள் வந்து நம்ம என்ன சொன்னாலும் எந்த பொருள் கீழே வருதோ அந்த பொருளோட மாசையோ, ரேடியஸையோ, இல்லை அதோட டென்சிட்டியோ டிபெண்ட் பண்ணியிருக்காது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, given planet produces same acceleration in a light as well as heavy body. அதாவது ஒரு பிளானட் இருக்குன்னா அந்த பிளானட்டுக்கு மேலே இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் ரெண்டுமே சேம் ஹைட்டில் இருந்தால் நம்ம வந்து ஒரு பொருளை கீழே விடுறோம் அப்படின்னா அது கீழே வர்றது வந்து ரெண்டுத்தையுமே சேம் அளவான ஃபோர்ஸில் தான் இழுக்கும். அதுதான் மீனிங். ஓகேங்களா, அந்த ரெண்டு பொருளையும் சேம் அளவான அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் இழுக்கும். பட் நடுவில் ஏர் மீடியம் இருக்கிறதுனால நமக்கு வந்து அப்படி வரதில்லை. அவங்க நடுவில் ஏர் மீடியம் இருக்கிறதுனால லைட்டர் பொருள் வந்து லேட்டாக கீழே விழும். பூமியில் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருந்து விட்டோம்னா கொஞ்சம் ஹெவியான பொருள் வந்து சீக்கிரம் கீழே விழும். பட் ஏர் இல்லை அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ரெண்டு பொருளும் சேமாக தான் வந்து கீழே விழும் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு த கிரேட்டர் வேல்யூ ஆஃப் m/r², அதே மாதிரி ரோ ஆர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா இதில் வந்து இது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆமாங்களா, பை ஜி. இதில் ரோங்கிறது பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியது, ஆருங்கிறதும் பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல m/r², gm/r² ஆமாங்களா, gm/r². இதில் ஜிங்கிறது கான்ஸ்டன்ட், இது எம் வந்து பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி, ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா, அதோட ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதில் எந்த பிளானட்டோட வேல்யூ gm/r² இருக்கட்டும், இல்லை ரோ ஆரோட வேல்யூவாக இருக்கட்டும் கிரேட்டராக இருக்கும், அதுக்கு வந்து அதிக கிராவிடேஷனல் அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கொடுக்கும். ஓகேங்களா, அதுக்கு தான் எந்த வேல்யூ இருக்கும் அதிகமாக? ஜியோட வேல்யூ அதிகமாக இருக்கும். எந்த பிளானட்டுக்கு அதாவது m/r² வேல்யூவாக இருக்கட்டும், இல்லைன்னா ரோ ஆராக இருக்கட்டும், அந்த வேல்யூ அதிகமாக இருக்கும், அதுக்கு தான் அதிக ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஆக்சலரேஷனுங்கும் போதே நமக்கு தெரியும் இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா, ஆக்சலரேஷனுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் த டைரக்ஷன் ஆல்வேஸ் சென்டர் ஆஃப் த எர்த். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட டைரக்ஷன் எங்கே இருக்கும்? ஆல்வேஸ் சென்டர் ஆஃப் த எர்த் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் எம்ஜி எங்கே தான் யூஸ் பண்ணுவோம்? ஜஸ்ட் எப்பயுமே எந்த ஆங்கிளில் இருந்தாலும் ஜஸ்ட் கீழ் நோக்கி இருக்கிறதா அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா அது சென்டர் ஆஃப் த எர்த்தை நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அங்கேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இதோட யூனிட் என்னது? ஆக்சலரேஷன் போது அதோட யூனிட்டே தான் இதுக்கும் வரும். அப்போ மீட்டர் செகண்ட் பவர் -2. அதே மாதிரி டைமென்ஷனும் சேம் தான். ஆக்சலரேஷனுக்கு என்ன டைமென்ஷனோ அதே டைமென்ஷன் L T⁻². நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் இந்த ஜியோட ஆவரேஜ் வேல்யூ என்ன இருக்குது? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இல்லைனா வேறு எப்படி சொல்லலாம்னா 32 feet per second. ஓகேங்களா, 32 feet per second. இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீட்டில் சொல்லலாம், இல்லைனா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னன்னு பார்த்தாச்சு, அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், எதை டிபெண்ட் பண்ணியிருக்காதுங்கிறத பார்த்துட்டோம். ஓகேங்களா, இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படிலாம் மாறும்? சில இடத்த பொறுத்து மாறும். 4 விதமானது நமக்கு இருக்குது. ஓகேங்களா, சிலபஸ்ன்னு சொல்கிறது இதுதான் 4மே தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் பொறுத்து ஆக்சலரேஷன் மாறும் இந்தந்த கண்டிஷனில் அப்படின்னா. ஒன்று ஹைட்டை பொறுத்து மாறும். ஒரு பொருள் பூமியிலிருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, இப்போ பூமியோட கிராவிட்டி பற்றி பேசுனோம்னா பூமியிலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாறும். பூமியிலேருந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் மாறும். பூமியோட ரொட்டேஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த பூமி எப்படி சுற்றுது அப்படிங்கிறத பொறுத்தும் மாறும். அதே மாதிரி பூமியோட ஷேப் இருக்குல்ல, அதாவது ஈக்குவட்டார் அண்டு போலார் ரெண்டு இருக்குல்ல, நமக்கு போல்ஸ் இருக்குது அண்டு ஈக்குவட்டார்ஸ் இருக்குது. அந்த ஷேப்பை வச்சுமே கிராவிட்டியோட வேல்யூ மாறுது. ஓகேங்களா, அதை தான் வந்து இதில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹைட். ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் வேரியேஷன் ஆஃப் ஜி அட் ஹைட், வேரியேஷன் ஆஃப் ஜி வித் எ ஹைட். ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு
ஜஸ்ட் நான் முதல்ல கான்செப்ட் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஒரு பூமி இப்படி இருக்கிறதா கன்சிடர் பண்ணிட்டோம்னா அதோட ரேடியஸ் நமக்கு தெரியும் ஆர். இந்த டிஸ்டன்ஸ் என்னதான் ஆர், அதுவும் ரேடியஸ் தான். அதோட மாஸ் எம். பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல அந்த இன்னொரு மாஸ் விழா போற மாஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா ஹச். ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருக்கிறதுனால ஹச்ன்னு எடுத்துக்கலாம். பூமியோட சென்டர்ல இருந்து அந்த பொருள் இருக்குல்ல, இப்ப நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பொருளோட ஹைட் எவ்வளோ, ஸ்மால் ஆர் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம். நமக்கு தெரியும் நார்மலாவே ஜியோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், ஜி ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். ஆமாங்களா, ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். அந்த ஒரு ரேடியஸ், அந்த ஒரு சர்க்குலர் பாத்தோட அந்த ஒரு பொருளோட ரேடியஸ் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் அட் எ ஹைட் ஹச் டேஷ், ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருக்கு அப்படின்னா அதோட கிராவிட்டி எப்படி இருக்கும், அதை நான் வந்து ஜி டேஷ்னு டினோட் பண்ணிக்கிறேன். அந்த பர்டிகுலர் ஹைட்ல இருக்கிறத ஜி டேஷ்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஜிஎம் அது மாற போறது இல்லை, டிவைடட் பை ஆருங்கிறது என்னது, இது அந்த சர்ஃபேஸ்லேயே இருந்துச்சு. ஆமாங்களா, அந்த டிஸ்டன்ஸ் என்னது, ஒரு பொருள் சர்ஃபேஸ்லேயே இருக்கு அப்படின்னா இந்த பொருளுக்கும் இந்த சென்டர் ஆஃப் த எர்த்துக்கு நடுவில் இருக்கும். அந்த நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னென்னு யூஸ் பண்ணியிருக்கோம், ஜிஎம்1 எம்2 பை ஆர் ஸ்கொயர். இந்த ஆருங்கிறது என்னது, இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் ஆரா யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால ரேடியஸ் ஆஃப் எர்த்துங்கிறதுனால நம்ம கேபிட்டல் ஆரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த பொருள் ஒரு பர்டிகுலர் ஹைட் போகும்போது அந்த ரேடியஸ் ஆராவே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. சாரி, ரேடியஸ் ஆராவே தான் இருக்கும். பட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆரா இருக்காது, ஒரு பர்டிகுலர் வேல்யூ இன்க்ரீஸ் இருக்கு. நமக்கு இந்த இடத்துல தேவையானது என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாசஸ். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாசஸ். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இது ஒரு ஆர் பிளஸ் ஹச். அப்போ ஆர் பிளஸ் ஹச்ன்னு நம்ம எழுதலாம், இல்லைனா அதை ஸ்மால் ஆர்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா கேபிட்டல் ஆர் பிளஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல இருந்து நம்ம வந்து ஜி டேஷோட வேல்யூ மட்டும் கிடைக்கணும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் ஜிஎம் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, ஜிஎம் கேன்சல் ஆகிடும். நான் ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் எழுதிருக்கேன், டிவைடில் போடுறது ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல்ல மல்டிபிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன பண்ணலாம்னா இந்த இங்கே கீழே இருந்து ஒரு ஆரை காமனாக வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா, ஒரு ஆரை காமனாக வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 மட்டும் இருக்கும். இங்கே ஹச் எதுவுமே இல்லைங்கும் போது டிவைட் பை ஆர் ஸ்கொயர் எல்லா டைம்ஸ்க்கும் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர் கேன்சல் பண்ணால் 1 டிவைட் பை 1 பிளஸ் ஹச் பை ஆர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஜி மட்டும்தான் நமக்கு, ஜி டேஷ் தான் வேணும். அதுதான் என்னது, ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கிற அந்த ஒரு பொருளோட அந்த பொருள் மேலே இந்த பூமி செலுத்துகிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அது நமக்கு வேணும்னு என்ன பண்ணலாம், ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இங்கே வந்துடும் 1 டிவைட் பை 1 பிளஸ் ஹச் பை ஆர் த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் வந்து ஃபைனல் ஃபார்முலா. ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் வந்து ஒரு பொருள் இருக்குது, பூமியோட சர்ஃபேஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்குன்னா அதோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா, ஃபைனலாக நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணாலும் ஓகே. ஓகேங்களா, ஜஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் உங்களுக்கு மறந்து போச்சுன்னா, ஃபார்முலா மறந்து போச்சுன்னா டெரைவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இப்போ நம்ம கொடுத்த அந்த ஒரு ட்ரிக்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா எங்கெல்லாம் அப்ளிகபிள்னா, இந்த ஹச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹச் ரொம்ப அதிகமாக இருக்கணும். வேல்யூஸ் கம்பேர் பண்ணும்போது பூமியோட ரேடியஸ் என்னன்னு சொன்னால் 6400 கிலோமீட்டர். 6400 × 10⁻³ கிலோமீட்டர். ஆமாங்களா, அப்போ பூமியோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் குறைஞ்சபட்சம். ஓகேங்களா, பூமியோட ரேடியஸில் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ ஜஸ்ட் பூமியோட ரேடியஸில் பாதி அளவு இருக்குது. கொஷினில் இந்த மாதிரி இருக்கும், பூமியோட ரேடியஸில் பாதி அளவு உயரத்தில் இருக்குது, இல்லைனா பூமியோட ரேடியஸில் 2 மடங்கு அளவு உயரத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் கொஷின்ஸ். இல்லைனா ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபார்முலா வந்து நமக்கு அப்ளிகபிள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஜி டேஷ் எப்படி இருக்கு, ஆர் பிளஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயருக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கு. அப்போ அதுக்கான மீனிங் என்னது, அதை வந்து நம்ம என்ன எழுதலாம், ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ தி எபவ் ஜஸ்ட் இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சு என்ன நம்ம சொல்லலாம், ஜஸ்ட் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கும். அந்த நியூ ஆக்சலரேஷன் டு தி கிராவிட்டி அந்த டிஸ்டன்ஸுக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்னவாகும், ஆக்சலரேஷன் வேல்யூட குறையும். ஆக்சலரேஷன் டு தி கிராவிட்டியோட வேல்யூ என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதுதான் நமக்கு முக்கியம். அப்போ இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன தெரியுது, பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு ஒரு பொருள் போச்சுன்னா அந்த பொருளோட கிராவிட்டி மேலே போக போக அந்த பொருளுக்கு இந்த பூமி கொடுக்குற அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறத மீனிங். மேலே இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக குறையும், இல்லைனா இதை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஏன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஓகேங்களா, இது எப்போ 0வா இருக்கும் அப்படின்னா
ஆர் வந்து இன்ஃபினிட்டின்னு நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாமே. இந்த இடத்துல ஜஸ்ட் ஆர் வந்து நம்ம இன்ஃபினிட்டின்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா 1/∞ என்னன்னு நமக்கு கிடைக்கும், ஜஸ்ட் 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஆர் வந்து நம்ம இன்ஃபினிட்டின்னு கன்சிடர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஜி டாஷோட வேல்யூ 0ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, at infinite distance from the earth the value of g becomes 0. at infinite distance, அந்த ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபைனைட் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்னது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0ன்னு சொல்லலாம். இல்லைனா எந்த இடத்துல அந்த ரெண்டு பொருளுக்கும் நடுவில் விசையே இல்லை அப்படின்னா அந்த ஒரு இடத்த நம்ம என்னன்னு சொல்லலாம், அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லலாம், இன்ஃபைனைட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா இதே கண்டிஷன் இருக்கு. என்னன்னா g dash equal to g into 1 minus 2h/r. இந்த ஃபார்முலா எப்போ அப்ளிகபிள்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த ரேடியஸோட கம்பேர் பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒருவேளை ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கு, பூமியோட ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்கோம், 6400 × 10⁻³ மீட்டர்ல வரும். ஓகேங்களா, 6400 சம்திங் கிலோமீட்டர்ல நமக்கு வரும். ஓகேங்களா, அப்போ அந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது இந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாதிரி இந்த ஹஜ்ஜோட வேல்யூ ஆரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனில் தான் எந்த ஃபார்முலா அப்ளிகபிள், நான் இப்போ கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். ஓகேங்களா, த ஹைட் இஸ் நெக்லிஜிபிள் இன் கம்பேரிசன் டு த ரேடியஸ் ஆஃப் எர்த். ரேடியஸ் ஆஃப் எர்த்தை கம்பேர் பண்ணும்போது அந்த ஹைட் நெக்லிஜிபிள் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல தான் எந்த ஃபார்முலா அப்ளிகபிள், ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 minus 2h/r. இதை வச்சு ஜஸ்ட் இன்னும் ஒரு 3 ஃபார்முலா, இது பேசிக் கொஸ்டின் எதுவும் பெருசாக கேட்டதில்ல, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இஃப் ஆர் greater than r then decrease in the value of g with height. ஹைட்டை பொறுத்து நான் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். ஆமாங்களா, ஹைட்டை பொறுத்து ஜியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அது எப்படி டிக்ரீஸ் ஆகுது, அப்சல்யூட் டிக்ரீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு மீனிங் டெல் ஜி, வெறும் சேஞ்ச் இன் கிராவிட்டி. அப்போ கிராவிட்டி வந்து ஜியில இருந்து ஜி டேஷா சேஞ்ச் ஆயிருக்கு, சேஞ்ச் இன் கிராவிட்டி, அதுதான் அதுக்கு மீனிங். ஓகேங்களா, அப்சல்யூட் கிராவிட்டி. ஜஸ்ட் நம்ம என்ன எழுதலாம், நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா இருந்தே பார்த்தோம்னா இந்த ஜி டேஷ் இந்த பக்கம் வச்சு ஜஸ்ட் இதை உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா g minus 2gh/r கிடைக்கும். இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா g dash minus g equal to 2h/r minus 2h/r வரும். நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், g தான் முதல்ல வச்சிருக்கோம். அப்போ அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ஜஸ்ட் மைனஸ் கேன்சல் பண்ணோம்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2hg/r மட்டும் நமக்கு கிடைக்கும். இதே ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ், ஆப்சல்யூட் டிக்ரீஸ் கேட்காம ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் டிவைட் பை அந்த ஒரிஜினல் வேல்யூ ஜி. ஓகேங்களா, ஜி மைனஸ் ஜி டேஷ் டிவைட் பை அந்த ஒரிஜினல் வேல்யூவான ஜி போட்டோம்னா நமக்கு கிடைச்சிடும். இதில் ஜி நம்ம டிவைட் பை ஜின்னு அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இந்த ஜியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும், 2h/r மட்டும் கிடைக்கும். இதே பர்சன்டேஜ் டிக்ரீஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல ஜஸ்ட் இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பர்சன்டேஜ் கிடைக்கும். அப்போ 2h/r இன்ட்டு 100 அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜ் டிக்ரீஸ். நெக்ஸ்ட் டாபிக் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த். டெப்த்துங்கிறது என்னது, ஒரு ஆழம். இப்போ ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் நம்ம பார்த்தோம், பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் பார்த்தோம். இப்போ பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஆழம் போயிடுச்சு, அந்த ஒரு குறிப்பிட்ட ஆழம் வந்து அந்த பொருள் போயிடுச்சு அப்படின்னா அதோட கிராவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டெப்த்துக்கு போயிடுச்சு அந்த பொருள், ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஜியோட வேல்யூ எப்படி மாறுபடுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம முன்ன எடுத்துகிட்ட மாதிரி ஒரு படம், பூமியோட படம்னு கன்சிடர் பண்ணோம்னா மாஸு, இது வந்து ரேடியஸு, அந்த பொருள் இங்கே வந்துருந்துச்சு சர்ஃபேஸ்லேருந்து இப்போ இங்கே வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு டிஸ்டன்ஸை நான் தரையிலேருந்து கீழே இருக்க அந்த ஒரு டிஸ்டன்ஸை நான் ஸ்மால் டின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். பூமியோட சென்டர்லேருந்து, ஓகேங்களா, பூமியோட சென்டர்லேருந்து அந்த பொருள் இருக்குல்ல அதுதான் நம்ம எப்படி எழுதுவோம், ஸ்மால் ஆர்னு எழுதுவோம். ஜஸ்ட்டு நம்ம முன்ன எப்படி எழுதணும், இங்கே இருந்த டிஸ்டன்ஸ் 6, அந்த பொருளுக்கும் பூமியோட சென்டருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் என்னது, சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டு பொருளுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் என்னது, ஸ்மால் ஆர். ஆமாங்களா, மொத்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர். இப்போ பூமியோட சென்டர் இங்கே இருக்குது, அந்த பொருளோட சென்டர் இங்கே தான் இருக்குது. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, ஸ்மால் ஆர். சர்ஃபேஸ்லேருந்து அந்த பொருள் இருக்க டிஸ்டன்ஸு டி. இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஸ்மால் ஆர் மட்டும் நமக்கு வேணும்னா இந்த ஆர்லேருந்து இந்த டியை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஆமாங்களா, அப்போ கேபிட்டல் ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த்து மைனஸ் அந்த டெப்த்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மாஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். இதுதான் நமக்கு ஃபார்முலா இருக்கிறது. ஜஸ்ட் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, நமக்கு நார்மலாக ஜியோட வேல்யூ தெரியும், gm/r². இந்த ஃபார்முலாலையும் போடலாம், இல்லை நமக்கு டென்சிட்டி வச்சு இருக்கு ஃபார்முலா. என்ன நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், 4/3 πρg r. இந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்,
ஆர் மைனஸ் டி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த ஆருக்கு பதிலாக ஜஸ்ட் இதுவும் அந்த டிஸ்டன்ஸ் தான் குறியுது. அப்போ அந்த ஆருக்கு பதிலாக ஆர் மைனஸ் டிங்கிறது அதுதான் ஜி டேஷ் அந்த ஒரு ஆழத்தில் இருக்கிறது. இப்போ நான் மறுபடியும் என்ன தான் பண்ண போகிறோம், ரெண்டுத்தையும் டிவைட் தான் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் காமன் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன மட்டும் கிடைக்கும், ஜஸ்ட் இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ஆர் மைனஸ் டி டிவைடட் பை ஆர். இதையும் நம்ம காமனாக ஆர் எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் டி பை ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆமாங்களா, 1 மைனஸ் டி பை ஆர். ஜஸ்ட் ஆர் ஆர் கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்னது, இது ஆர் ரெண்டுக்குமே காமன் அப்படிங்கும் போது ஒரு ஆர் இங்கே போயிடும், இந்த இடத்துல டி பை ஆர் நமக்கு இருக்கும். அப்போ 1 மைனஸ் டி பை ஆர். அப்போ ஜி டேஷ் மட்டும் நமக்கு வேணும், இந்த ஒரு பர்டிகுலர் ஆழத்தில் மட்டும் நமக்கு வேணும்னா இந்த ஜி இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர். இதுதான் வந்து டெப்த், ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ. நெக்ஸ்ட் இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு பார்த்தோம்னா இதுவும் நமக்கு என்னதான் ஆகும், டிக்ரீஸ் தான் ஆகும் ஓகேங்களா. அப்போ என்னன்னு தெரியுது, இதுலேருந்து சர்ஃபேஸில் தான் மேக்ஸிமம் வேல்யூ, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ எங்கே மேக்ஸிமமாக இருக்கும், சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அதில் விட்டு மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி வேல்யூ குறைய தான் செய்யும். த வேல்யூ ஆஃப் ஜி டிக்ரீசஸ், த வேல்யூ ஆஃப் ஜி டிக்ரீசஸ் ஆன் கோயிங் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் பிகாஸ் ஜஸ்ட் ஜி டேஷ் எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் மைனஸ் டி. அந்த ரேடியஸ்ல இருந்து ஏற்கனவே நமக்கு என்ன பண்ணுறோம், ஆர் பிளஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயருக்கு ஜி வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சு முன்ன, அதனால குறைஞ்சிச்சு. இந்த இடத்துல இங்கே ப்ளஸ் ஹச் இருந்துச்சு, பட் இந்த இடத்துல எப்படி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்தாலும் மைனஸ் இருக்கு. இந்த ரேடியஸ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸை குறைக்கிறோம் ஆமாங்களா. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் கம்மியாகும் போது ரேடியஸில் இருந்த வேல்யூட, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டருங்கும் போது ஒரு பெரிய வேல்யூவால் மல்டிபிள் பண்ணுறதுக்கும் சின்ன வேல்யூவால் மல்டிபிள் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆமாங்களா. ஒரு வேல்யூவை ஆரால் மல்டிபிள் பண்ணுறதுக்கும் ஆர் மைனஸ் டியால் மல்டிபிள் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆரால் மல்டிபிள் பண்ணும்போது இருக்க வேல்யூவை விட ஆர் மைனஸ் டியால் மல்டிபிள் பண்ணும்போது இருக்க வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஜஸ்ட் அது என்னவாகும், கீழே போக போக ஆர் மைனஸ் டிங்கிறது மீனிங் என்னது, டெப்த் கீழே போகிறது. அப்போ அந்த வேல்யூ வந்து குறையதான் செய்யும் அப்படிங்கிறத சொல்லலாம். அட் த சென்டர் ஆஃப் த எர்த் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அட் த சென்டர் ஆஃப் த எர்த் டிஏ நம்ம என்ன எழுதலாம், ஈக்குவல் டு ஆர்னு எழுதலாம். ஜஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆறு, அந்த பொருளும் சென்டர் ஆஃப் த எர்த்ல இருக்கு அப்படின்னா மீனிங் என்னது, அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது ஆர், அதாவது சாரி ஸ்மால் டி நம்ம யூஸ் பண்றது ஸ்மால் டி. அப்போ இந்த இடத்துல மீனிங் என்னது, கேபிட்டல் ஆரோட வேல்யூ சாரி ஸ்மால் ஆரோட வேல்யூ இல்லை, ஜஸ்ட் ஈக்குவல் டு 0. அப்படி பார்த்துக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், ஜி டேஷோட வேல்யூ 0வா கிடைக்கும். அதுக்கு அப்போ மீனிங் என்னன்னா, ஒரு பொருள் சென்டர் ஆஃப் த எர்த்ல இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி 0வா இருக்கும். தட் இஸ் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த சென்டர் ஆஃப் த எர்த் பிகம்ஸ் 0. ஜஸ்ட் இந்த வேல்யூ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஜி வேல்யூ குறையிறது அந்த 3 ஃபேக்டரை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அப்சல்யூட் டிக்ரீஸ், இன்னொன்று ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ், மூணாவது பர்சன்டேஜ் டிக்ரீஸ். ஜஸ்ட் நம்ம இப்போ பார்த்தோம் அந்த ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணியே தான் இருக்கும் ஓகேங்களா. என்னென்னு ஃபார்முலா பார்த்தோம், ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர் ஆமாங்களா. ஜி மைனஸ் ஜி ஈக்குவல் டு சாரி ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர் ஆமாங்களா. இதில் இருந்து நமக்கு என்ன தேவை, இப்போ ஜி மைனஸ் ஜி டேஷ் நமக்கு தான் சேஞ்ச் இன் டெல் ஜின்னு சேஞ்ச் இன் அந்த கிராவிட்டி. அப்போ ஜி மைனஸ் ஜி டேஷ் போது இதை உள்ள மல்டிபிள் பண்ணால் ஜி இங்கே வந்து டிஜின்னு வந்துடும் டிவைட் பை ஆர். இந்த ஜி இந்த பக்கம் வந்தால் மைனஸ் வந்துடும், என்ன கிடைக்கும், ஜி டேஷ் மைனஸ் ஜி ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஆர்னு நமக்கு டிஜி பை ஆர்னு நமக்கு கிடைக்கும். நமக்கு நமக்கு எப்படி தேவை, ஜி மைனஸ் ஜி டேஷ் தான் தேவை. அப்போ இதை நம்ம ரெசிப்ரோக்கல் மாற்றினோம்னா ஜி மைனஸ் ஜி டேஷ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் போயிடுச்சுன்னா டிஜி பை ஆர், அதுதான் நமக்கு இங்கே எழுதியிருக்கோம். இதே நமக்கு வந்து ஃப்ராக்ஷனல் வேல்யூ வேணும்னா, ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ் வேணும்னா ஜஸ்ட்டு ஜியால் டிவைட் பண்ணுவோம் அந்த ஒரிஜினல் வேல்யூவால். அப்போ டிவைட் பண்ணும்போது இந்த ஒரு ஜியும் இந்த ஒரு ஜியும் கேன்சல் ஆகிட்டு வெறும் டி பை ஆர் மட்டும் கிடைக்கும். இதே நமக்கு பர்சன்டேஜ் வேணும்னா இன்ட்டு 100 போட்டுக்குவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த ரேட் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் கிராவிட்டி அவுட் சைடு த எர்த். நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. த ரேட் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் கிராவிட்டி அவுட் சைடு த எர்த், அவுட் சைடு த எர்த் இஸ் டபுள் டு த டாப் த இன்சைடு த எர்த் ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிராவிட்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, மேலே போனாலும் டிக்ரீஸ் ஆகுது கீழே போனாலும் டிக்ரீஸ் ஆகுது, அது நம்ம பார்த்தாச்சு. மேலே போகும்போது டிக்ரீஸ் ஆகிறது வந்து டபுளாக இருக்கணும். எதுக்கு, கீழே போகும்போது பூமியோட உள்ளே போகும்போது இருக்க அந்த ஒரு டிஸ்டன்ஸுக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே 2r ஹைட்டு போயிடுச்சு, பட் இங்கே இல்லைனா r/2ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இல்லைனா சிம்பிளாக சொல்லணும்னா r
அளவுக்கு போயிடுச்சு, இங்கே r/2 அளவுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டோட டிக்ரீஸ் அளவுமே சேமாக தான் இருக்கும். அதுதான் மீனிங். இது வந்து இந்த மேலே இருக்க வேல்யூ வந்து இதை விட டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தான். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருப்போம், ஆமாங்களா? ஜஸ்ட் இது எதுக்கான ஃபார்முலா? டெப்த்துக்கான ஃபார்முலா, ஆமாங்களா? டெப்த்துக்கான ஃபார்முலா. இதே வந்து நம்மளோட அந்த ஒரு ஹைட்டுக்கான ஃபார்முலா என்ன இருக்கும்? g' = g × 1 - 2h/r யூஸ் பண்ணிருப்போம். இந்த இடத்துல ஹச்னு யூஸ் பண்ணிருப்போம், இந்த இடத்துல டின்னு யூஸ் பண்ணிருப்போம். மொத்தத்தில் ரெண்டுமே அது எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம், அந்த சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம் அந்த டிஸ்டன்ஸ் தான் எடுத்திருப்போம். இது டெப்த்துங்கிறதுனால டினும், அது ஹைட்டுங்கிறதுனால ஹச்னு எடுத்திருப்போம். அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல 2 இருக்குது, ஆமாங்களா? நியூமரேட்டரில் 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ மீனிங் என்னது? ஜஸ்ட் 2 மடங்கு அதிகம் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். அதுதான் வந்து அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு பாயிண்டாகவே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட், வேரியேஷன் ஆஃப் g டியூ டு ஷேப் ஆஃப் த எர்த். வேரியேஷன் ஆஃப் g டியூ டு ஷேப் ஆஃப் த எர்த். பூமியோட வடிவத்தை பொறுத்து இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் பூமி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா எப்படின்னு சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்னு சொல்லியிருக்கேன். ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கும்போது நம்ம இதோட அந்த ஒரு மோஷன், அந்த ஒரு சுற்றுலா, அந்த ஒரு இது எலிப்டிக்கல் ஷேப்னு சொல்லலாம், ஓகேங்களா? எலிப்டிக்கல் ஷேப் நீள்வட்டமாக இருக்கும். ஆக்சுவலாக ஜஸ்ட்டு இப்படி பூமி இருக்கிறதுல ஜஸ்ட்டு கொஞ்சம், ரொம்பவும் சொல்ல முடியாது, ஆனால் சரியான வட்டமாகவும் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து ஜஸ்ட்டு நீள்வட்டம் அந்த மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா? எலிப்டிக்கல் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ரெண்டு பக்கமும் பூமியோட ரேடியஸ், ஆமாங்களா? ரெண்டு பக்கமும் ரேடியஸ் இருக்கும். இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ், இது ரேடியஸ், இது ரேடியஸ், இது எல்லாமே ரேடியஸ் தான். மொத்தமாக பார்த்தோம்னா டயாமீட்டர். அப்போ இந்த ரேடியஸ் வந்து அளவு மாறுது. எந்த அளவுக்கு மாறுதுன்னா 21 கிலோமீட்டர் அளவுக்கு ரேஞ்ச் மாறுது, ஓகேங்களா? இது ரேடியஸ் ஆஃப் ஈக்வேட்டார், இது ரேடியஸ் ஆஃப் போல். இந்த இடத்த நம்ம போல்னு சொல்லுவோம், ஓகேங்களா? வட துருவம் அண்ட் தென் துருவம், இது ரெண்டுமே நார்த் அண்டு சவுத் போல். இதை வந்து போல்ஸ்னு சொல்லுவோம், இதை ஈக்வட்டார்னு சொல்லுவோம். இந்த ஈக்வட்டார் அளவோட அந்த ரேடியஸோட அளவு எப்படி இருக்குன்னா, போலை கம்பேர் பண்ணும்போது 21 கிலோமீட்டர் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பூமியோட அந்த ஒரு சைஸை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? அப்போ எர்த்தை வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? எலிப்டிக்கல் இன் ஷேப்பு, இட் இஸ் ஃப்ராக்ஷன்ட் அட் த போல்ஸ் அண்டு பிளட்ஜ்ட் அவுட் அட் த ஈக்வட்டார், ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரேடியஸ் ஆஃப் த எர்த். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேடியஸ் இஸ் அபவுட் 21 கிலோமீட்டர் லாங்கர், 21 கிலோமீட்டர் லாங்கர் தென் த போலார், ஓகேங்களா? ஈக்வட்டாரில் இருக்கும்போது இருக்கிறத விட போலாரில் வந்து ஜஸ்ட்டு 21 கிலோமீட்டர் வந்து லாங்கராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜியோட வேல்யூ தெரியும் என்னன்னு, gm/r². அப்போ ஜி எதுக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது? இது ரெண்டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது அந்த ரேடியஸ்க்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது. அப்போ அதுக்கான மீனிங் என்னது? ஜியோட வேல்யூ எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஆரோட வேல்யூ கம்மியாக இருக்கும் போது. இதில் எந்த இடத்துல ஆரோட வேல்யூ கம்மினா, ரேடியஸ் ஆஃப் ஈக்வட்டார் கிரேட்டர் தென் ரேடியஸ் ஆஃப் போலார், ஆமாங்களா? அப்போ எதோட வேல்யூ அதிகமாக இருக்கும்? கிராவிட்டி அட் போலார் கிரேட்டர் தென் கிராவிட்டி அட் ஈக்வட்டார். சிம்பிளாக சொல்லிடலாம், ஓகேங்களா? அந்த ரேடியஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது இந்த இடத்துல ஈக்வட்டாரோட ரேடியஸ் போலை விட அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ரேடியஸ் கிராவிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கிறதுனால கிராவிட்டி அட் போல் தான் எதுக்கு கிரேட்டர் இருக்கும்? ஈக்வட்டாருக்கு கிரேட்டர் இருக்கும். ஜஸ்ட் இதை நம்ம ஃபார்முலாவில் எழுதினோம்னா, ஜஸ்ட் ஈக்வட்டாராக எழுதும் போது ரேடியஸ் ஆஃப் ஈக்வட்டார், ரேடியஸ் ஆஃப் போலார், ஜஸ்ட் ரெண்டு டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஜிஎம் கேன்சல் ஆகிட்டு ஜஸ்ட் ரெசிப்ரோக்கலாக கிடைக்கும். ரேடியஸ் ஆஃப் போலார் ஜஸ்ட் ஈக்வட்டார், இங்கே ஈக்வட்டார், போலார் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ரேஷியோவாக கேட்டாங்கன்னா நம்ம ஃபார்முலா ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேடியஸ் அட் ஈக்வட்டார் கிரேட்டர் தென் ரேடியஸ் அட் போலார், ஓகேங்களா? ஜஸ்ட்டு அப்போ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? கிராவிட்டி அட் ஏ போல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜஸ்ட் கிரேட்டர் தென் கிராவிட்டி அட் ஈக்வட்டார், ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த வேல்யூ கிராவிட்டி அட் போல் வேல்யூ என்னன்னா 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அதுதான் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். எங்கே மினிமமாக இருக்கும்னா ஈக்வட்டாரில் இருக்கும் 9.78. அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா? இது 9.8, அது 9.78 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் மினிமம் அட் ஈக்வட்டார். நோட் பண்ணிங்க, எந்த இடத்துல மினிமமாக இருக்கும்? ஈக்வட்டாரில். மேக்ஸிமம் போல்னா துருவம், ஓகேங்களா? இது ஈக்வட்டார்னா வந்து ஜஸ்ட் அச்சுக்கோடுன்னு சொல்லலாம், தமிழில் வந்து அச்சுக்கோடுன்னு சொல்லுவாங்க, சாரி நடுவரை கோடு, ஓகேங்களா? ஈக்வட்டார்னா நடுவரை கோடு, போல்ஸ்னா வந்து அது வந்து துருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் ஆஃப் த பாடி இன்க்ரீசஸ் ஆஸ் வி மூவ் ஃப்ரம் த போல்ஸ் டு ஈக்வட்டார். நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம், எந்த இடத்துல வேல்யூ அதிகமாக இருக்கும்? போலில் அதிகமாக இருக்கும், ஈக்வட்டாரில் கம்மியாக இருக்கும். அப்போ அதிகத்துலேருந்து கம்மிக்கு போனோம்னா கிராவிட்டியோட வேல்யூ என்ன ஆகும்? குறையும். கம்மியிலேருந்து அதிகத்துக்கு வந்தோம்னா
கிராவிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் மறுபடியும் இங்கே அதிகத்திலேருந்து கம்மிக்கு தான் போகிறோம். அப்போ இங்கே குறைஞ்சிருக்கும், இங்கே மறுபடியும் அதிகமாக இருக்கும். அப்போ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி தான் என்னது நமக்கு தெரியும், வெயிட்னு தெரியும். அப்போ வெயிட் எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், இந்த கிராவிட்டி மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். மாஸ் ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ மாஸ் எப்படி இருக்கும், போலிலேருந்து ஈக்குவேட்டருக்கு போகும்போது இன்க்ரீஸ் ஆகும், ஈக்குவேட்டர் டு போலார் டிக்ரீஸ் ஆகும், மறுபடியும் போலார் டு ஈக்குவேட்டர் இன்க்ரீஸ் ஆகும், ஈக்குவேட்டர் டு போலார் டிக்ரீஸ் ஆகும். இதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த வேல்யூ வெயிட்டோட அந்த ஒரு வேல்யூவில் இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அது எவ்வளோ இருக்கும்னா அப்ராக்சிமேட்லி 0.5% இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் 100 கிலோ ஓகேங்களா, சார் கிலோன்னு சொல்லக்கூடாது, 100 நியூட்டன் வெயிட் இருக்கீங்க. 100 நியூட்டன் வெயிட் எங்கே இருக்கீங்க, போலில் இருக்கீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கும் ஈக்குவேட்டருக்கு போகும்போதுனா 0.5 ஓகேங்களா, 0.5 நியூட்டன் குறைஞ்சிருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா 99.5 நியூட்டன் இருப்பீங்க. அவ்வளோ இந்த அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் இன்னும் ஒரு வேரியேஷன் இருக்குது. ஓகேங்களா, இதில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேரியேஷன் இன்னும் ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி இருக்க நிறைய சம்ஸ் ஓகேங்களா, ஒரு 4-5 சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, Salem.